டாக்டர், பெண்கள் அவங்க குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கான செக்ஸ் ஃபீலிங்ஸ் குறையுமா? இது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு. கண்டிப்பாக குறையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன் குறையுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் அந்த ஒரு 9-10 மந்த்ஸ் அவங்க ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்காக மட்டும் கேர் எடுக்காம அந்த உள்ள இருக்க ஃபீட்டஸ்க்கும் அவங்க தான் கேர் எடுத்துக்கணும். அவங்களோட ஆர்கானிசம் உடம்பு தான் எல்லா கேரும் எடுத்துக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரெக்னென்சியில இருந்து பார்த்தீங்கன்னா, வாமிட்டிங்காக இருக்கட்டும், கிட்டினஸாக இருக்கட்டும், டயர்ட்னஸாக இருக்கட்டும், அவங்களோட ஓவர் வெயிட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஃபிசிக்கலியும் சைக்காலஜிக்கலும் அவங்கள ஸ்ட்ரெயின் பண்ணும். ஸோ ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா அந்த பேபி ஃபீட் பண்ணுறது, அந்த பேபிக்கு தெரியாது இதுதான் டே இதுதான் நைட் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ டே அண்ட் நைட் அவங்க ஃபீட் பண்ணுறதுனால அவங்க ஃபிசிக்கலாக சைக்காலஜிக்கலாகவும் சேர்த்து சஃபர் ஆகுறாங்க. இதனால எப்பவுமே நம்ம சொல்கிறது தான், செக்ஸுக்கு தேவையானது பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் டிசையர் அப்படிங்கிறது. ஒரு மனுஷன் டயர்டாக இருக்கும்போது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது, ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது, ஸ்ட்ரகிள் பண்ணும்போது, அப்போது அந்த செக்ஸில் ஒரு நாட்டம் குறையும். இதுதான் அந்த ஆசைகளை குறைக்குதே தவிர லோ லிபிடோ கொண்டு போகுதே தவிர ஃபிசிக்கலாக கண்டிப்பாக அப்படி ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது.